ஆட்டுக்குடலில் இத்தனை நன்மைகள் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சே. இனிமே மாதத்தில் 4 நாள் சேர்த்திடணும். ஆட்டுக்குடல் பலருக்கும் மிகவும் பிடித்த, குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு பிடிக்காத நான்வெஜ் உணவுகளில் ஒன்றாகும். குறிப்பாக கிராமப்புறங்களில், தெரு உணவகங்களில் மற்றும் ஹோட்டல்களில் ஆட்டுக்குடல் வறுவல், குழம்பு, சுக்கா போன்ற உணவுகள் மிகவும் பிரபலமானவை. தனித்துவமான சுவை மற்றும் மனம் காரணமாக பலர் இதை விரும்பி சாப்பிடுகின்றனர். ஆனால் சுவையை தாண்டி இதில் சில முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்டுக்குடலில் புரதச்சத்து நல்ல அளவில் காணப்படுகிறது. புரதம் என்பது உடலின் தசைகள் வளர்ச்சிக்கும் சேதமான திசுக்களை சரி செய்யவும் உதவும் முக்கிய சத்து. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் நபர்களுக்கும் உடல் பலம் தேவைப்படும் சூழல்களிலும் புரதம் நிறைந்த உணவுகள் அவசியமாகின்றன. அந்த வகையில் ஆட்டுக்குடலும் உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவாக கருதப்படுகிறது. இதில் இரும்பு சத்தும் காணப்படலாம். இரும்பு என்பது இரத்த சிவப்பணுக்கள் உருவாக மிகவும் தேவையான தாது. உடலில் இரும்பு குறைந்தால் இரத்த சோகை, சோர்வு, தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் இரும்பு நிறைந்த உணவுகளை அளவாக எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு உதவியாக இருக்கும். மேலும் ஆட்டுக்குடலில் வைட்டமின் B12 போன்ற சத்துக்களும் இருக்கக்கூடும். இந்த வைட்டமின் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் மூளை செயல்பாட்டிற்கும் முக்கியமானது. ஆட்டுக்குடலில் ஜிங்க், பாஸ்பரஸ் போன்ற சில தாது சத்துக்களும் இருக்கலாம். ஜிங்க் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்க உதவுகிறது. உடலில் உள்ள பல்வேறு செயல்பாடுகள் சீராக இயங்க தாதுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் அளவான அளவில் சாப்பிடப்படும் போது சில சத்துக்களை உடலுக்கு வழங்கக்கூடிய உணவாக இது கருதப்படுகிறது. ஆனால் ஆட்டுக்குடலை சாப்பிடும் போது சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம். குடல் வகை உணவுகளில் கிருமிகள் மற்றும் பாக்டீரியா இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். அதனால் பலமுறை நன்றாக கழுவி மஞ்சள், உப்பு போன்றவற்றுடன் சுத்தம் செய்து முழுமையாக வேக வைத்த பிறகே சாப்பிட வேண்டும். சரியாக சமைக்கப்படாத குடல் உணவுகள் வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதேபோல் அதிக எண்ணெய், மசாலா சேர்த்து அடிக்கடி சாப்பிடுவதும் உடலுக்கு நல்லதல்ல. குறிப்பாக கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது அவ்வப்போது அளவாக சாப்பிடுவது நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிறுவர்கள், வயதானவர்கள் மற்றும் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் இதை அதிகமாக சாப்பிடாமல் இருக்க வேண்டும். உடல்நிலை மற்றும் வயதுக்கு ஏற்ப உணவு பழக்கத்தை தேர்வு செய்வது அவசியம். மொத்தத்தில் ஆட்டுக்குடல் சுவைக்காக மட்டுமல்லாமல் சில முக்கிய சத்துக்களையும் வழங்கக்கூடிய உணவாக இருக்கலாம். ஆனால் சுத்தம், சரியான சமைப்பு மற்றும் அளவான பயன்பாடு ஆகியவற்றை கடைபிடித்தால் மட்டுமே இதன் நன்மைகளை பாதுகாப்பாக பெற முடியும். எந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறாமல் சாப்பிடுவதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சிறந்த வழி.